அந்த சூரியன் அந்த சந்திரன் இந்த பூலோகம் யாவும் அந்த மழை துளி இந்த பனித்துளி இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆசீர்வாதமான ஓய்வு நாள் ஆராதனைக்காக உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இறை பிரசன்னம் உங்கள் ஒருவரோடும் கூட நிறைந்திருப்பதாக. நாம் ஆண்டவரை சொல்வோம். ஆண்டவரின் திருப்பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள். ஆண்டவரின் கோவிலினுள் நிற்பவர்களே ஆண்டவரை போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். நம்மை உண்டாக்கிய ஆண்டவர் முன் முழம் தாளிடுவோம். ஜெபம் செய்வோம். உன்னதமானவரே, பரிசுத்த பிதாவே, மகிமையும் மாட்சிமையுமான ஒளிமயமான எங்கள் கண்மலையே, உம்மை நோக்கி பார்ப்பதும் உம்முடைய பாதத்திலே பணிந்திருப்பதும் எவ்வளவு ஆனந்தமான அனுபவம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜூலை மாதத்தின் இந்த 2வது ஓய்வு நாளிலே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் எங்கள் ஆண்டவரை நாங்கள் எங்கள் இல்லத்திலிருந்து ஆராதிக்கத்தக்கதாக இறைவன் அருளி இருக்கிற கிருபைகளுக்காக ஈவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதியும். ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. கர்த்தருடைய மகிமையை மாட்சிமையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கண்டு கலிகூர்ந்து மகிழ கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த ஆராதனையிலே உம்முடைய கையின் கருவிகளாக மட்டும் ஆண்டவரின் எடுத்து பயன்படுத்தும். எல்லா மகிமையும் மாட்சிமையும் கனமும் எங்கள் ஆண்டவருக்கே உண்டாகட்டும். இயேசு நாமத்திலே
கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆர்வமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நாம் ஞான பாடலிலே 8வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே என்ற 8வது ஞான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 19வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலைக்கு காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் அமைதியாயிருப்பதாக. Amen.
தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி பணிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆசீர்வாதமான இந்த தொழுகை வேளை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைகளை நாம் உணர்வோம். கடந்த நாட்களிலே நினைவினால் நாம் செய்த பாவங்கள், நம்முடைய வார்த்தைகளினால் கடவுளுக்கு விரோதமாக நாம் பேசிய தூஷ்ணமான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் உணர்வோம். எப்பக்கத்திலே நாம் நெருக்கப்பட்டிருக்கிறதற்கு நம்முடைய பாவமே இதற்கு காரணமா என்பதை நமக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மனிதனுடைய பாவங்கள் துணிகரமாக பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவரின் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை கழுவியருளும், என்னை தூய்மைப்படுத்தியருளும், நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பித்தருளும், துணிகரமான பாவங்களுக்கும் அடியேனை விலைக்கு காரும் ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி ஆண்டவரின் பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் ஒருவரே துதித்தலுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் உரியவர் என்பதை உணர்ந்து அவருடைய பாதத்திலே நாம் பணிவோம். இன்னும் ஆண்டவர் நாம் தனிப்பட்ட வாழ்விலே செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் தெய்வ சமூகத்திலே நாம் உணர்ந்து நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 என்று ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் பணிவோம். இன்னும் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு தருகிற அனுகூலங்கள், அவர் நமக்கு தருகிற கிருபைகள் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி பார்ப்போம். கொடிய கொள்ளை நோயின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்ற போதிலும் நோயின் தாக்கம் அதிகரிக்க அவருடைய கிருபையும் அதிகரிக்கிறது. ஆண்டவருடைய அளவற்ற கிருபைக்காக ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஒவ்வொருவரும் நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் ஆண்டவருடைய பாதுகாவல், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருப்பதைப் போல அவர் எப்போதும் விழித்திருந்து கண்மணியை போல நம்மை காக்கும் காருண்யராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லி ஆண்டவருக்கு கொடா கோடி துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற சொல்லி முடியாத ஈவுகள், எப்பக்கத்திலே நாம் நெருக்கப்பட்டிருந்தாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற சொல்லி முடியாத ஈவுகள் ஏராளம் ஏராளம். ஒவ்வொன்றையும் நாம் தெய்வ சமூகத்திலே உணர்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒவ்வொருவரும் சாஷ்டாங்கமாக நாம் பணிவோம்.
கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகள் ஒன்றோரெண்டோ அல்ல, கொடா கோடி நன்மைகளினால் அவர் நம்மை நிறைத்து, அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பிவித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு கொடா கோடி துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். பக்தனோடு நாம் இணைந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே என்று பக்தன் பாடுகின்ற இந்த கவியை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சங்கீதக்காரனோடு இணைந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலேயும் செய்வதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பேசிய பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இந்நாளுக்குரிய தியான பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 27வது வசனம் முடிய உள்ள ஆண்டுடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் முதல். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகோரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதே. ஆண்டவருக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இன்ப இறை பாடல்களிலே 240வது பாடல், குயவனே
குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இணைந்து பாடுவோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விற்கு வழியாகவும் ஒளியாகவும் மருந்தாகவும் இருக்கின்ற தருணங்களை உணர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மட்டுமே மெய்யானவைகள், மற்றவைகள் அனைத்தும் பொய்யானவைகள். மெய்யான வார்த்தைகள் இருதயங்களை புடமிடவும் ஆண்டவரே உருவாக்கவும் திரும்ப கட்டவும் நாங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசுவீராக. காண்கிற உள்ளங்கள் உம்மை காண, மனிதனையோ இல்லை ஒளி ஊடகங்களையோ அல்ல, தேவனை காண அருள்தார். உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். உம்முடைய ஞானம் எங்களை ஆட்கொள்ளட்டும். உலகிலே வாழ்வதற்கு எங்களுக்கு ஆதாரங்களை ஏற்படுத்தும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயரில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சற்று நேரம் சிந்தனைகளுக்காக நம்மை திருப்பிக் கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட திருமறை பகுதியும் தலைப்பும்
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் தீர்க்கனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 26, 27 ஆகிய வசனங்களின் கடைசி பகுதியிலே ஆண்டவர் திருவாய் மொழிகிறார் தீர்க்கன் மூலமாய், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கல்லூரியிலே படிக்கிற நாட்களிலே சக மாணவன் ஒருவன் நல்ல விளையாட்டு வீரனாக திகழ்ந்து வந்தான். ஒரு முறை அவனுக்கு மிகுந்த ஆவல் பேட்மிண்டன் விளையாடுவதிலே. அதை அதிக ஆர்வத்தோடு விளையாடி வந்தான். குறிப்பிட்ட ஒரு நாளிலே அவன் விளையாடுகிற விளையாட்டு நிச்சயமாக அவன் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் அவனுக்கு இருந்தது. அந்த விளையாட்டு நாளிலே மிக போராடி விளையாடி தோல்வி அடைந்து விட்டான். அந்த நாள் மட்டும் பார்த்திருந்த ஜனங்கள் அவனுக்கு சாதகமாக கரமடித்தவர்கள், கரம் தட்டினவர்கள், அவனுக்கு எதிராக ஜெயித்தவனுக்காக கரம் தட்ட ஆரம்பித்ததை கண்டு வெட்கப்பட்டான். அவன் ஒருவரையும் பார்க்க மனமற்றவனாக தன்னுடைய கரத்தில் இருந்த ராக்கெட்டை, அதனுடைய அந்த விளையாட்டு உபகரணங்களை அடித்து உடைத்து போட்டு, நான் இனி என்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இந்த பேட்மிண்டன் விளையாடுவதில்லை, இறகு பந்து விளையாடுவதில்லை என்று சொல்லி அங்கே பேசிவிட்டு கடந்து செல்கிறான். வெட்கம் ஒரு மனிதனுக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொடுக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற துன்பங்களையும் அவர்கள் நடந்து வருகிற பாதையையும் ஆண்டவர் தெளிவாக யோவேல் தீர்க்கன் மூலமாக சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கன் எழுதுகிற 3 அதிகாரங்களில் முதல் பாதி, 2வது பாதி என்று சொல்லி 2 வகையில் இந்த அதிகாரத்தை பிரித்திருக்கிறார்கள். முதல் பாதி அதிகாரத்திலே 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரத்தின் 25வது வசனம் வரையிலும் இஸ்ரவேல் மக்கள் படுகிற துன்பங்களை அங்கே சொல்லியிருக்கிறார். என்ன துன்பங்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது 1வது அதிகாரம் 4வது வசனம், பச்சை புழுக்கள் தின்று மீதம் இருந்ததை வெட்டுக்கிளிகளும், வெட்டுக்கிளிகள் மீதம் வைத்ததை பச்சை கிளிகளும், பச்சை கிளிகள் மீதம் வைத்ததை முசுக்கட்டைகளும் தின்னும் என்றும், அதனால் பஞ்சம் அழிவு ஏற்படும் என்பதையும் அங்கே இதை மையமாக வைத்து இந்த முதல் பாதி எழுதப்பட்டிருக்கிறது. 2வது பாதி அதிகாரத்தில், அதாவது 2வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் நிறைவடைகிற வரையிலும் தொடர்ந்து இவைகளுக்கு பின்னாக கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எல்லா ஜனத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதாக துவங்குகிறது. 2வது அதிகாரம் 28வது வசனம், அதற்கு பின் நான் மாம்சமான யாவர் மேலின் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று துவங்கி தொடர்ந்து ஆண்டவர் நடத்த இருக்கிற வழிநடத்துதல்களை குறித்து இங்கே சொல்லுகிறார். இதற்கு இடைப்பட்ட இந்த 2 வசனங்கள் 26, 27 ஆகிய வசனங்கள், அதனுடைய நிறைவு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. இந்த காலம் மிகவும் பொல்லாததாக இருக்கிறது, அதிக அச்சுறுத்தல்கள் நிறைந்ததாய் இருக்கிறது. எங்கோ கேட்டுக்கொண்டிருந்த கொடிய நோய்களின்
அலறுதல் சத்தம் இப்பொழுது நம்முடைய இல்லங்களுக்கு அருகிலும் கேட்க ஆரம்பித்திருக்கின்ற அனுபவம். தொடர்ந்து பல அழிவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்களாகிய நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களை வெட்கப்படுத்துவதில்லை என்பதாக இருக்கிறது. ஆகவே தைரியத்தோடு தொடர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைப்பு விடுக்கிறார். இந்த தலைப்பை மையமாக வைத்து 2 திருமறையின் கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்னதாக சொல்லுகிறேன். முதலாவதாக, கசந்து போன வாழ்வினால் உருவான வெட்கம், அதை ஆண்டவர் மாற்றுகிறார். கசந்து போன வாழ்வினால் உருவான வெட்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ரூத்தினுடைய சரித்திரம் அறிந்த ஒன்று. பெத்லகேமிலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பிழைப்புக்காக மோவாப்பிற்கு கடந்து சென்று அனைத்தையும் இழந்து ஒன்றுமில்லாமல் வந்து நிற்கிற ஒரு அனுபவம். மோவாப்பிலும் வெட்கம், பெத்லகேமிலும் வெட்கம். இந்த கசப்பான அனுபவம் மிகவும் மோசமானது. எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் அனைத்தும் தோல்வியடைந்து நிற்கிற ஒரு மனிதனிடத்திலே கேட்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு கசப்பாக இருக்கிறது என்று அவன் உரைப்பதை கேட்க முடியும். அதே போன்று கஷ்டங்களும் பாடுகளும் பாரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனிடத்திலே கேட்கிற பொழுது வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்களை அவன் நமக்கு சொல்லுவான். விசுவாச வாழ்விலே ஜெபங்கள் கேட்கப்படாத சூழ்நிலையில் அதிகம் நாம் ஆண்டவரோடு போராடுகிற நேரங்களிலும் இந்த கசந்து போன அனுபவம் உருவாகும். ஆனால் வாழ்க்கையே கசந்து போயிருக்கிற இந்த நகோமியுடைய சரித்திரம் நம்மை உணர்த்துவது, ஆண்டவர் நம்மை வெட்கத்துக்கு பதிலாக இரட்டித்தனையான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துவார் என்பதை. இங்கே நகோமியை பார்க்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமானது. அவர்கள் துன்பப்படுகிற நேரங்களில் துவண்டு போகவில்லை, வாழ்க்கையை முடித்து போட வேண்டும் என்று சொல்லுகிற அனுபவத்திற்கு நேராய் கடந்து செல்லவில்லை. இன்றும் இந்த கொடிய பலவீனங்கள் தூரத்திலே வருகிறது என்று சொன்னவுடனே வாழ்க்கையை குறித்த பயமும் அச்சமும் ஏற்பட்டு அநேகர் தற்கொலை செய்து கொண்ட அனுபவங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் நகோமி தொடர்ந்து வாழ்வதற்கு பழகி கொண்டார்கள். ஒரு பெண்மணி தனிமையாக இருந்து கசப்புகளை கடந்து மதுரமான வாழ்வுக்கு நேரான பிரயாணத்திலே எங்கும் அவர் சோர்ந்து போய் இருந்ததை திருமறை நமக்கு சொல்லவில்லை. எல்லா இடங்களிலும் வெற்றி பயணத்தை தொடருகிறார்கள். கசப்பு வாழ்க்கையில் உண்டு, ஆனாலும் கர்த்தருடைய பலன் அதைவிட பல மடங்கு உண்டு. ஆகவே நகோமி தைரியம் கொண்டு உலகத்தை ஜெயிப்பதற்கு வாழ பழகி கொண்டார்கள். கசப்பு நிறைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவற்றை விட்டு மாறி செல்வது நல்லது அல்ல. இல்லையென்றால் கசப்புகளை மட்டும் மனதிலே நினைத்து வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து போவதும் நல்லது அல்ல. இல்லையென்றால் கசப்பை வாழ்க்கையிலே அனுபவிக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போய் அமர்ந்திருப்பதும் நல்லதல்ல. கசப்போடு பிரயாணிக்கிற பொழுது அந்த பிரயாணத்திலே கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலக ரீதியாக நோய்களுக்கு கொடுக்கப்படுகிற மருந்து மாத்திரைகள் மிகவும் கசப்பானதாக இருக்கின்றன. ஆனால் அவைகள்தான் நம்முடைய நோய்களை, பலவீனங்களை மாற்றுகின்றன. இந்த கசப்பு நிறைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கு ஆதாரங்களாக மாற்றிக்கொள்வது நம்முடைய திட்டமிடுதலிலும் நம்முடைய திறனிலும் இருக்கிறது.
இல்லை கசப்பான வாழ்க்கையை கண்டு ஒதுங்கி நிற்பவர்களாக நாம் இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வெட்கம் உடையதாக அமையும். இங்கே ரூத் அவர்கள் நமக்கு சொல்லுகிற பாடம், வாழ்க்கை கசப்புடையது, ஆனால் கர்த்தர் உடன் இருக்கிறார். வாழ்க்கை கசப்புடையது, அவர் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவர். இந்த வழிநடத்துதலிலே மோவாப்பிய பெண்ணாகிய ரூத் அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய பிரயாணத்திலே நாம் பார்க்கிற பொழுது நிறைவான ஆசீர்வாதம். அவர் ஒன்றுக்கும் உதவாது என்று ஒதுக்கப்பட்டிருந்த கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆக்கினார் என்று திருமறை நமக்கு சொல்லுகிற அந்த நிகழ்வை நாம் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு சென்ற இடத்திலும் எல்லாவற்றையும் இழந்து தொடர்ந்து மாமியாரோடு இணைந்து வாழுகின்ற வாழ்க்கையிலும் எந்த இன்பமும் இல்லாமல் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக ஆண்டவர் மாற்றினார். அதுவே வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் தருகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதே புறஜாதி என்கிற நிலையில் அழைக்கப்பட்டிருந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆண்டவர் வந்து பிறப்பதை, இயேசு வந்து பிறப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற உண்மை, கசப்புகள் வாழ்க்கையிலே தடைகள் அல்ல, அவைகள் நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு இருக்கிற ஆதாரங்கள். அவைகளை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பிரயாணிக்கிற பொழுது வெட்கத்திற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கை இரட்டித்தனையான ஆசீர்வாதங்களை தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இரண்டாவதாக, நிந்தையினால் ஏற்படும் வெட்கத்தை மாற்றுகிற ஆண்டவர். நிந்தையினால் ஏற்படும் வெட்கத்தை மாற்றுகிற ஆண்டவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். தாவீது சிறு பையன் சொல்லுகிற வார்த்தை. ஒரு சிறுவன் மிகப்பெரிய படை தலைவனுக்கு எதிராக எடுத்து சொல்லுகிற வார்த்தை. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். நிந்தையினால் ஏற்படும் வெட்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றுகிறார். பெலிஸ்தியன் மிகப்பெரிய படையை உடையவனாகவும், அவற்றிலே கோலியாத் என்கிறவன் மிகப்பெரிய பலம் நிறைந்தவனாகவும் காணப்படுகிறான். இந்த மிகப்பெரிய படை, பெலிஸ்திய படை, இஸ்ரவேலை மேற்கொள்வதற்கும் வீழ்த்துவதற்கும் தன்னுடைய முயற்சியை காண்பிக்கிற பொழுது அவைகளிலே அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற அனுபவத்தை திருமறை நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் அந்த ஆர்ப்பரிப்பு ஒரு சிறுவனால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அது மிகப்பெரிய வெற்றி. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு வெட்கத்திற்கு பதிலாக நூறத்தனையாக கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிந்தை, மற்றவர்களை நிந்திப்பது அவமானமான காரியம். பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ எதுவும் இயலாது. தேவனுடைய வல்லமையினால் எல்லாம் ஆகும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்றிருக்கிற கல்வி, அறிவு, ஞானம், பலன், உலக ஆஸ்தி, ஐஸ்வர்யம், இன்னும் மேன்மைகள், பதவிகள், இவைகள் மற்றவர்களை ஆள்வதற்கும் மற்றவர்களை நிந்திப்பதற்கும் மற்றவர்களை அவமானப்படுத்துவதற்கும் கிடைத்திருக்கிற ஆயுதங்கள் அல்ல. சாத்தாங்குளம் என்கிற இடத்திலே ஏற்பட்டிருக்கிற நிகழ்வு நாம் அறிந்திருக்கிறோம். அதிகார பலத்தினாலே மனிதனை மதிக்காது கொலை செய்கிற அனுபவத்தை கண்டோம். இவைகள் மிகப்பெரிய கொடுமையானவைகள். இவற்றுக்கு உலகம் ஒருவேளை நியாயம் தீர்க்காவிட்டாலும் தேவனுடைய சமூகத்திலிருந்து நியாய தீர்ப்பு உண்டு. அவர் நிச்சயமாக நியாயம் விசாரிப்பார். ஏனெனில் அவர் நிந்தைகளுக்கு வெட்கத்திற்கு பதிலாக, நிந்திக்கிறவனுடைய
வாழ்க்கையிலே அவனை அழித்து போட்டு நிந்தைகளுக்கு பதிலாக இரட்டித்தனையான ஆசீர்வாதங்களை தருகிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும். இங்கே பெலிஸ்தியர் கோலியாத் தன்னுடைய பலத்தினாலும் தன்னுடைய ஆரோக்கியத்தினாலும் தன்னுடைய படைபலத்தினாலும் நின்று ஆர்ப்பரிக்கிறான். ஆனால் ஒரு சிறு பையன் தாவீது என்கிற சிறு வாலிபனாலே தன்னுடைய கரத்திலிருந்த சிறு கூழாங்கல்லினாலும் கவனினாலும் வீழ்ந்து போகிறான் என்று அறிந்த பொழுது அவனிடத்திலிருந்த பலம் ஒன்றுமில்லை. அவன் சூழ நின்ற படைகள் அனைத்தும் அவனை விட்டு சென்றன. மிருகங்களும் ஆகாயத்து பட்சிகளும் பறந்து வந்து அவனுடைய உடலையும் அவர்களுடைய படைகளையும் அனைத்தையும் தின்று போட்டன என்பதையும் திருமறை நமக்கு காட்டுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அவருடைய வல்லமையினாலே எல்லாம் ஆகும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே வார்த்தைகள் பலம் அல்ல, வாழ்க்கையே பலம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளின் பலத்தினாலே உலகை ஆளலாம் என்பது தவறு. வாழ்க்கையின் பலத்தினாலே உலகை ஆளலாம். வாழ்க்கையின் உண்மையாலே உலகை ஆளலாம் என்பது இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற வழி. அந்த வழியை நாம் பின்பற்றுகிற பொழுது மற்றவர்களையும் நம்மை போல் மதிக்கிற அனுபவம் நமக்கு உருவாகிறது. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே அவர் ஒதுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, தள்ளப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பணியை செய்தார். அவர்களுக்காக பாடுபடவும் அவர்களுக்காக பிரயாசப்படவும் முற்பட்டார். ஏனெனில் அவர்கள் மூலமாய் இறைவன் வெளிப்படுவார் என்பது இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற வழி. ஆகவே அனைத்து நிலைகளிலும் அனைவரையும் ஒன்றுபோல் பார்த்து மதிக்கவும் மரியாதை செலுத்தவும் கற்றுக்கொள்வோம். ஏனெனில் நிந்தையினால் ஏற்படும் வெட்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அவர் மாற்றி இரட்டித்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நாம் அடைந்திருக்கிற நிந்தைகளும் அவமானங்களும் அதிகம். இந்த உலகம் நமக்கு தருகிற அவப்பெயர் அதிகம். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பது மட்டுமே நமக்கு தைரியம். தொடர்ந்து நோய்களும் பலவிதமான அழிவுகளும் நம்மை சூழ்ந்திருக்கிற பொழுது சோர்ந்து போகாமல் கசப்பான இந்த அனுபவங்களை ஆதாரங்களாக மாற்றி, படிக்கற்களாக மாற்றி, மற்றவர்களையும் மதித்து மனிதன் என்கிற கோணத்திலே அனைவரையும் பார்த்து உறுதியாய் நிலைத்திருந்து வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சங்கீதக்காரன் 119வது சங்கீதம் 16வது வசனம், என் நம்பிக்கை விருதாவாய் போக, ஆண்டவரே என் நம்பிக்கை விருதாவாகி போக எண்ண விடாதிரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறான். ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் வழி நடத்துவார். நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டித்தனையான ஆசீர்வாதம் நன்மையும் தந்து நம்மை வாழ வைப்பார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இங்கே யோவேல் தீர்க்கன் மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அதே வாக்குறுதிகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கும் தந்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொண்டு பலப்பட்டு கிறிஸ்துவிலே தைரியமுடையவர்களாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் எழும்பி நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாண்டத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமிடத்திற்கு ஏறி சர்வலமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். தொடர்ந்து நாம் ஆராதனைக்கு நிறைவாக நாம் கீர்த்தனைகளிலே 226வது கீர்த்தனையை பாடுவோம். வா பாவி மலைத்து நில்லாதே வா என்ற 226வது கீர்த்தனையை பாடுவோம். ஜெபம் செய்வோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவருடைய தீர்க்கதரிசி சொல்லிய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு அருள் கூர்ந்தீர். ஆண்டவரே, இந்த காலங்கள் எங்களுக்கு ஆண்டவரே சாதகமான காலங்களாக அல்லாமல் இருந்தாலும் ஏளனங்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற போதும் ஆண்டவர் எங்களை நீர் தாங்குகிறவராக, எங்களை தேற்றுகிறவராக, எங்களை வெட்கப்படுத்தாத இறைவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றியோடு துதித்தலோடு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் பண்ணுகிறோம். அப்பா, கர்த்தருடைய வசனங்கள் எங்கள் உள்ளத்திலே 30, 60, 100 பலன் தரத்தக்கதாக ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் கிரியை செய்தல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாவல், ஆண்டவருடைய பராமரிப்பு இந்த வாரம் முழுவதும் தம்முடைய அடியவர் ஒவ்வொருவரோடும் கூட நிறைந்திருப்பதாக. ஆண்டவரே, குமரி மாவட்டத்திலும் ஆண்டவரே நாளுக்கு நாள் இந்த நோயின் தொற்று அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதே போல மாநிலத்திலே அதிகரித்து கொண்டிருக்கின்றது, எங்களுடைய தேசத்திலே அதிகரித்து கொண்டிருக்கிறது, உலக நாடுகளிலும் ஆண்டவரே பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட துயரமான சூழல்
கடந்து வருகின்ற போதும் கூட என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற அறைகூலான வார்த்தைகளை எங்களுக்கு நீர் அருளி இருக்கிறீர். கர்த்தருடைய வார்த்தைகளிலே நாங்கள் நம்பிக்கையோடு உறுதியோடு தரித்திருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சியாக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கையின் கருவிகளாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற எங்கள் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி பணிகிறோம். ஆராதனையிலே ஆண்டவரே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். உமக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கடவுள் தம் திருமுகத்தை உங்கள் இடம் திருப்பி உங்களுக்கு அருள் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து இப்போதும் எப்போதும் உங்களுக்கு அமைதி அருள்வாராக. சமாதானத்தின் தேவன் தாமே இந்த வாரம் முழுவதும் உங்களை வெட்கப்படுத்தாமல் உங்களுக்கு தைரியமாக நம்பிக்கையாக இருந்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.